லைஃப்பில் வந்து ரொம்ப அடிகளை வாங்கி இப்போ தான் மீண்டு எழுந்து வந்திருக்கேன். ஸோ மீண்டு எழுந்து வந்த ஜிம்மு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிம்மு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ தான். 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுருக்கோம். ஸோ மெயினாக அந்த தீம் பேஸே பார்த்தீங்கன்னா ஒரு கேரேஜில் வந்து ஒரு ரக்டு லுக்கில் வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் இருக்க மாதிரி. ஸோ அதில் இந்த 3D பிரிண்ட்ஸ் வந்து எல்லா வால்ஸ்லேயும் வந்து வச்சுருக்கோம். 2012 வந்து வாங்கினது வந்து இதெல்லாம் அப்பயே வந்து 3 lakhs. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 7 to 8 lakhs கிட்ட வரும் இருக்குது. இது யாருக்கும் கொடுக்கறதுக்கு நான் வச்சுருக்கேன் ரெடியாக வந்து யாரும் வாங்கிறதுக்கு. ஆனால் யாரும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அதெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரு பட்டன்லேயே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கண்ணா பிரேக்கு. இதில் மெயின் திங் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இது வரைக்கும் கேபிள் அறந்ததில்லை. வயசாயிடுச்சு போல, ரொம்ப மூச்சாங்குது பேசினாலே. இப்போ நான் இருக்கேன், இப்போ சார் இருக்காரு. இப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா சாப்பிட்ற உணவு அப்போ இருந்தது வேறு, இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வேறு. அது மாதிரி தான் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து சார் நம்ம சொன்னார்ல பழைய கைன்னு சொன்னார்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பழசு வந்து என்றைக்கும் பொக்கிஷன் தான் வந்து. ஹலோ கைஸ், ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வீடியோ, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு யூடியூப்லேயே. சும்மா ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். ஒரு பெரிய லென்த் வீடியோ வந்து போடலான்னு தான் நானும் பிளான் பண்ணேன். லைஃப்பில் வந்து ரொம்ப அடிகளை வாங்கி இப்போ தான் மீண்டு எழுந்து வந்திருக்கேன். ஸோ மீண்டு எழுந்து வந்த ஜிம்மு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிம்மு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ தான். ஸோ நீங்கள் வந்து மேடவாக்கம், இந்த வேளச்சேரி இந்த சைட்லலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ எங்கே வந்துருக்கோன்னா பாருங்கள், ஃபுல்லாக மார்வெல் இந்த டிசி டீம் வச்சு ஒரு ஜிம்மு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கர். இது ஃபுல்லாக இதை வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எதில் பண்ணியிருக்காங்கன்ட்டுலாம். மேலே பாருங்கள் கேலக்ஸி மாதிரி பெயிண்டிங்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி எங்கே இருக்குது இந்த ஜிம்மு பேர் பார்த்தீங்கன்னா யூ vs யூ. ஸோ இந்த ஜிம் பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஜிம்மில் என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது இது எல்லாமே இப்போ உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் வந்து நம்ம ஜிம்மோட ஃபவுண்டர்னு சொல்லலாம். ஃபவுண்டர் அண்ட் எம்டி ஆஃப் யூ vs யூ ஃபிட்னஸ். அண்ட் இவரெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபீல்டில் வந்து ஆள் இல்லை, எல்லாம் பழைய கை நம்ம ஆள்லாம். ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து சூப்பர் சீனியர் தான். ஸோ அவரை பற்றி அவரே இப்போ சொல்லுவார் என்னென்ன இதெல்லாம் வந்து நான் இப்போ காட்டியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் வந்து இதுக்கான ஹிஸ்ட்ரியே இருக்குது எல்லா மிஷின்ஸுக்கும். ஸோ அதை பற்றி அவரே சொல்லுவார். அப்புறம் அப்படியே உங்களை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் இது போயிடலாம். நீங்கள் திஸ் இஸ் முகேஷ் here. That is we have 2 studios. That is one U vs இங்கே, அப்புறம் 1.5 கிலோமீட்டர்ஸில் வந்து ஏர்லெஸ் ஃபிட்னஸ் சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ 2 ஜிம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 7000 ஸ்கொயர் ஃபீட்டில், இது 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுருக்கோம். ஸோ இந்த மெயினாக அந்த தீம் பேஸே பார்த்தீங்கன்னா வந்து we have done with காப்பர். அந்த காப்பர் என்னாச்சுன்னா கிரேக் அண்ட் ரோஸ் வந்து தட் இஸ் இம்போர்ட்டட் பெயிண்ட் வந்து அதை தான் வந்து அடிச்சிருக்கோம். அடிச்சுட்டு என்னாச்சுன்னா ஒரு 4 hours வந்து ஒரு கெமிக்கல் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம், பிளாட்டினா. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேரேஜில் வந்து ஒரு ரக்டு லுக்கில் வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் இருக்க மாதிரி. ஸோ அதில் இந்த 3D பிரிண்ட்ஸ் வந்து எல்லா வால்ஸ்லேயும் வந்து வச்சுருக்கோம் ரெகுலர் இன்டர்வல்ஸில். ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இருக்கும். சீலிங்கில் அக்ரிலிக் பெயிண்டிங் பண்ணியிருப்போம். தட் இஸ் ஃபார் ஒரு சின்னதாக சொல்கிறேனே, ஒரு சின்ன ஒரு கர்டன்ஸ் பார்த்தா கூட என்ன ஆச்சுன்னா அது ஒரு மார்வல் டிசின்னு இருக்கும் வந்து. ஸோ எங்களோட இது வந்து என்ன ஆச்சுன்னா உள்ளே வரும்போது மற்றவங்கள விட ஏதாவது ஒரு விஷயம் யூனிக்காக காமிக்கணும். சரி ஓகே இருக்கட்டும், ஜிம் வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட்டாகவே இருக்கட்டும். ஆனால் உள்ளே வரும்போது ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும். அட் த சேம் டைம் எதுக்காக உள்ளே வரேன்ற ஒரு ரீசன் இருக்கணும்ல. அது வந்து எக்யூப்மெண்ட்ஸ், தட் இஸ் வந்து இந்த தீம் பேஸ், இதை பார்த்துட்டு வரணுன்றதுக்காக we have done it. இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நம்ம ரெகுலர் ஆஃபீஸில் போடுற மேட்ச் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது கீழே வந்து எவ்வளோ 10 mm 10 mm திக்னஸில் வந்து போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் ட்ராப் பண்ணால் கூட அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சவுண்ட் வந்து வெளியே வராது. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து செலவு பண்ணி தான் பண்ணியா. ஸோ இவரை எதுக்கு இதில் வீடியோவில் நான் காட்டுறேன்னா மெயினாக வந்து இந்த மிஷின்ஸோட ஹிஸ்ட்ரி. ஸோ இதை பற்றி சொல்லலாம். இப்போ அந்த ட்ரெட்மில்லேருந்தே ஆரம்பிங்க நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி. ட்ரெட்மில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெக்ஸு. இது 2012 வந்து வாங்கினது வந்து இதெல்லாம் அப்பயே வந்து 3 lakhs. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 7 to 8 lakhs கிட்ட வரும் இப்போத்தி டைமில் வந்து. இது ஆல்மோஸ்ட் 13 years-ஆக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சர்வீஸ் போயிருக்கு. ஸோ இது என்ன யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் வந்து நாங்கள் வந்து. இப்போ நம்ம ஒரு ட்ரெட்மில் வாங்கினோன்னா எவ்வளோ ப்ரோ இருக்கும்? எது ஸ்டெக்ஸ் சொல்கிறீங்க? ஸ்டெக்ஸ்ன்னு இல்லை, இப்போ ஜென்ரலாக ஒரு ட்ரெட்மில் பார்த்தீங்கன்னா சைனீஸ்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா 90,000லேருந்தே கிடைக்குது. இப்போலாம் வந்து நிறைய ஜிம்ஸில் அப்படி தான் வச்சுருக்காங்க வந்து. நாங்கள் எப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்கோம்.
இதெல்லாம் யாரும் வந்து மற்ற பொருளாக இருந்தால் இந்நேரத்துக்கு வந்து இப்போ வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஸ்பெக்ஸ்ன்னு இந்த பிராண்ட் நாள் ஆச்சுன்னா அது இவ்வளோ நாளாக இருக்குது. எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க? இப்போ அந்த சர்வீஸ்லாம் வராங்க, சர்வீஸ் ப்ராப்பராக இது பண்ணி ஓகே எப்படியாவது இது பண்ணி இந்த கார்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி வைப்பாங்களே, இந்த பழைய பென்ஸ் பிஎன்டபிள்யூ அந்த மாதிரி நீங்கள் லவ்வோட மெஷின்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து இது மட்டும்தான் ஓல்டு உங்ககிட்ட இருக்கா, இல்லை என்னென்னலாம் ஓல்டு அந்த லைக் பழைய இதுலாம் இந்த ஜிம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13 years ஓல்டு ஆக்சுவலாக வந்து. ஸோ இதில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து வி ஹவ் ரெனோவேட்டட் லாஸ்ட் இயர். அப்போ பண்ணும்போது என்னாச்சுன்னா உள்ளே இருந்த ஒரு 50% எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து வேனிஷ் பண்ணிட்டு என்னாச்சுன்னா வந்து இப்போ போட்டிருக்கோம். பட் சில பழைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இம்பல்ஸ் சீரியஸ். அந்த இம்பல்ஸ் சீரியஸில் பார்த்தீங்கன்னா அதில் மெயினான விஷயம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து அப்பயே வந்து டைரக்ட் ஆரிஜின்லேருந்து அப்போ வந்து எடுத்து கொடுத்தது. தட் இஸ் ஆஃப்டவுனில் வாங்கினதான் வந்து. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீலீடராக இருக்கட்டும், அதர் பிராண்ட்ஸ் வந்து தேர் ஹேவிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இன் பூனே, அது மாதிரி வருது. அப்போல்லாம் அப்படி இல்லை, டேரெக்டாக கண்டெய்னர் வந்து அதை மாதிரி வந்து இது பண்ண விஷயங்கள். இதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இ-கிளைடு வந்து இத்தனை வருஷமாக இருக்குது. இது யாருக்கும் கொடுக்கறதுக்கு நான் வச்சுருக்கேன் ரெடியாக வந்து யாரை வாங்கிறதுக்கு. ஆனால் யாரும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. பட் ஆனால் இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1.75 கிட்ட வரும். 1.75 கிட்ட வரும். ஆனால் சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஜிம்ஸில் வச்சுருக்காங்க. EFX வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து 55,000 கிடைக்கும். ஸோ இது வந்து சேலுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அவரோட நம்பரும் இதில் ஆட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி இதுவும் பண்ணலாம். இதில் வந்து கிட்ட வர ஒன்று காட்டுறேன். ஸோ இந்த சைக்கிள்ஸ்லாம் பிரேக் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரு பட்டன்லேயே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கண்ணா பிரேக்கு, அதே மாதிரி அந்த ஷூவும் இருக்குது. நம்ம சைக்கிள்லாம் இருக்கும்ல, ஸோ பிரேக் ஷூ, ஸோ அதுவும் இருக்குது. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸாக வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணுறாங்களா ப்ரோ வந்து நம்ம சர்வீஸில்? சூப்பர். ஸோ அப்போ இருந்த கலர் ஒன்று அப்படியே இருக்கே ரெண்டு. ஸோ கார்டியோ செக்ஷன்லன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தட் இஸ் வி ஹவ் HMC சீரீஸில் வந்து ஸ்பின் பைக்ஸ் வந்து 4 இருக்குது. தென் த்ரெட்மில் வந்து 4 இருக்குது. தென் வி ஹவ் ஸ்போர்ட்ஸ் டாப்பில் வந்து EFX 2 டர்பஸ்டர் நியூயார்க். அது டர்பஸ்டர் நியூயார்க் இஸ் அ பிராண்ட். ஸோ வி வாட் இட் ஃப்ரம் கிராண்ட் ஸ்லாம் ஃபிட்னஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இ-கிளைட், தென் ஸ்கீ ட்ரெயினர். ஸோ கார்டியோ செக்ஷன் சொல்லிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் வந்து யாரும் வெயிட் பண்ணக்கூடாது நம்மளை பொறுத்த வரைக்கும். அதுக்காக தான் வந்து இத்தனை செக்ஷன் வச்சுருக்கோம் வந்து. சரி, க்ரௌட்லாம் எப்படி இருக்கும்? ஃபுல்லாக என்கேஜாக இருக்குமா? இப்போ புதுசாக வராங்க. ஸோ மோஸ்ட்டாக நிறைய ஜிம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே க்ரௌடாக இருக்குன்னு தான். இப்போ இங்கே எப்படி க்ரௌட்லாம்? இது ஆல்மோஸ்ட் 3000 ஸ்கொயர் ஃபீட் தான் வந்து. இந்த 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் க்ரௌடில் தான் இருக்கும். பட் பீக் டைமில் கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த பீக் டைம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து வேறு ஹேவிங் 4 to 5 ட்ரைனர்ஸ் கிட்ட இருக்காங்க வந்து. ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிப்பாங்க. தட் இஸ் வந்து மிஷின்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி அமுச்சு விட்டு அது மாதிரி பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுக்கான மிஷின்ஸ். ஸோ இது எல்லா ஜிம்லேயும் நம்ம வந்து மோஸ்ட்லி இருக்கும். நம்ம போட்டிருக்க ஜிம் செக்மெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதோட பர்பஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது லேட்டல் ரோயிங். ஸோ லேட்டல் ரோயிங் வந்து நம்ம பேக் மசில் க்ரோ பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீச்சர் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த ஓல்ட் ஸ்கூலில் தான் வந்து நம்ம வெயிட்டட் ப்ரீச்சர் வந்து பார்ப்போம். இப்போ வந்து அப்டேட்டட் மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஃபங்க்ஷனல் மாதிரி தான் இருக்குது. வெயிட் பின்லோட டைப் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஓல்ட் ஸ்கூல் மாதிரி வெயிட்ஸ் வச்சு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மித் மிஷின் பார்த்தீங்கன்னா இதுக்கான வரலாறு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 2012 இவங்க வந்து வாங்கியிருக்க மிஷின் இது. ஸோ 2012 இப்போ வந்து 2025, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 10, 11, 13 வருஷம் இந்த மிஷின் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து இங்கே நிற்குது. ஸோ இதுதான் வந்து பில்ட் குவாலிட்டி. நம்ம வந்து இப்போ வர சைனா மிஷினு அதிலலாம் இருக்குமான்ட்டு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் இட்ஸ் ஆல்வேஸ் இன் ஓல்ட் ஸ்கூல் தான். ஓல்ட் ஸ்கூல் மிஷின் அண்டு ரொம்ப பழைய காலத்து மிஷின் வேறு. ஸோ நீங்கள் வந்து நம்பி வந்து இங்கே வரலாம். ஸோ பிளேமேக்ஸ், ஸோ மல்டிப்ளெக்ஸ் மிஷின். இது வந்து செஸ்ட் அண்ட் ஷோல்டர் ரெண்டுமே போடலாம். இதெல்லாம் நான் ஜிம் சேர்ந்த காலத்தில் வந்து வந்த மிஷின்ஸு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மிஷின்ஸ்லாம். இங்கே இருக்க பியூட்டி நான் என்னன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ஸ் தான். ஏன்னா அதுவும் பழைய மிஷின், இதுவும் பழைய மிஷின்.
அந்த வியர் அண்ட் டேர் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சத்தம் கூட வராமல் பர்ஃபெக்டாக, ஒரு பெண்டும் இருக்காது. இதில் மெயின் திங் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இது வரைக்கும் கேபிள் அறந்ததில்லை. பெஞ்ச் ப்ரெஸ் சேம் ஆஸ் யூஷுவல். ராட்லாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போல்லாம் ஃபேட் கிரிப் வச்சு நம்மலாம் போட ஆரம்பிச்சிட்டோம் திக்னஸ்க்காக. ஸோ அந்த டைமில் பாருங்கள் ராடே வந்து அந்தளவுக்கு பெருசாக தான் இருந்திருக்கு. இப்போ தான் வந்து சைஸ்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு போல இருக்குது. கார்டியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பைக்ஸ் 1 2 3 4 இருக்குது. ஸோ நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்களோ அதே இது வந்து கார்டியோலையும். ஸோ சேம் ஸ்டெப்பர், 4 த்ரெட்மில், 4 ஸ்பின் பைக் அண்ட் இஎஃப்எக்ஸ் வந்து 1 2 3, இங்கேயும் 4 இருக்குது. ஸோ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் இம்பல்ஸில் நம்ம போயிருக்க ஜிம்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஷோல்டர் லேட்டல் ரைஸ், இது நம்ம இங்கே வெயிட் மாட்டிட்டு நம்ம வந்து ரைஸ் பண்ணலாம். அண்ட் இவன் பார்த்தீங்கன்னா ரோயிங்கு. ஸோ வெயிட் 20 kgனாலையா செம்ம ஹெவியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ரோயிங் பேக் திக்னஸ்க்கு ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ரோயிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு. ஸோ மோஸ்ட்லி கேபிள் கிராஸ் ஓவர் வந்து நம்ம ஃபங்க்ஷனல் மிஷினில் போட்டு இது பண்ணுவோம். ஆனால் நம்ம மெயினாக எல்லா ஜிம்முக்கு போனால் ஒரே பிரச்சனை என்னன்னா, எத்தனை ஃபங்க்ஷனல் மிஷின் இருந்தாலும் ஜிம்முக்கு வர கூட்டம் எல்லாருமே நிற்கிறது ஃபங்க்ஷனல் மிஷினில் மட்டும்தான். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி, கூட்டத்தை க்ரௌட் மேனேஜ் பண்ணுற மாதிரி செஸ்ட்டுக்கு. ஸோ செஸ்ட்டுக்கான பர்ஃபெக்ட் மிஷின் இது ஒன்று இருக்குது. அண்ட் லெக்ஸுக்கு போயிட்டோன்னா லெக்ஸில் பெண்டுலம் ஸ்குவாட் ட்ராக் இருக்குது. ஸோ அப்டக்டர்ஸும் இருக்குது, இன்னர் அண்ட் அவுட்டர். இதில் வந்து இப்படி வந்து நம்ம படுத்துட்டு போட்டால் லெக் ப்ரெஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இன்னொரு ரிமூவ் பண்ணிட்டா ஹேக் ஸ்குவாட். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே நம்ம வந்து இந்த மிஷினில் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஃபங்க்ஷனல் மிஷின் இதுதான். ஸோ வெயிட்லாம் ஹெவியாக தான் இருக்குது, எல்லாம் பவுண்ட்ஸில் இருக்குது. ஓகே, நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ பாஸும் நிறைய இருக்குது உங்கள் வீட்டை. ஸோ இதெல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் எப்படா போகிறது எனக்கே தெரியலையடா. அதான் ரோயிங் போல இருக்கு. ரோல் லைக் திஸ் இப்படி நினைக்கிறேன். ஸோ நானே ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, தற்கொலையாக தான் இருக்கேன். எனக்கே தெரியல என்ன பர்பஸ்ன்னு. அதை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ பார்ஸ்லையும் பாருங்களா, ஈஸி கர்ல், ஸ்ட்ரெயிட்டு, ஷோல்டரு, பைசெப்ஸ் கர்ல். ஸோ டெட் லிஃப்ட்டுக்கு எல்லாத்தையுமே பாஸ் வச்சுருக்காங்க. ஆப் ரோலர் இருக்குது. ஸோ பெக்டெக், இதாக பெக்டெக். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் மிஷின், லெக் கர்ல் ஃபார் ஹாம்ஸ்ட்ரிங். இது பார்த்தீங்கன்னா ஹிப் த்ரஸ்ட். ஹிப் த்ரஸ்ட்லாம் எப்போவுமே நம்ம படுத்துன்னு தான் போட்டு பார்த்துருப்போம் எல்லா ஜிம்லையும். இந்த ஜிம்மில் ஒரு வித்தியாசமான ஒரு மேட்ரு இருக்குது, அதுதான் இந்த ஹிப் த்ரஸ்ட் மிஷின். ஸோ இதை வந்து காலை வந்து இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்படி லாக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸோ இப்படி ஹிப்பை ட்ரெஸ் பண்ணோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பிட் கஷ்டம்தான், ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது பண்ண. ஸோ we have
அசிஸ்டட் லேட் புல்லப்ஸ் பண்ணுறதுக்கு, டிப்ஸ் பண்ணுறதுக்கும். ஸோ ஆப்ஸுக்கு லெக் ரைஸ்லாம் நிறைய ஜிம்மில் ஹேங்கிங் லெக் ரைஸ் தான் போடுவோம். இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்காது. இதெல்லாம் ரொம்ப பழைய ஜிம்மில் மட்டும்தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆப்ஸ் பில் பண்ண பக்காவான மிஷின். ஐஸ் ஆயிடுச்சு போல, ரொம்ப மூச்சாங்குது பேசினாலே. ஈஸி பாஸ், ஸ்ட்ரெயிட் பாஸ் அண்ட் எவ்ரி திங். இங்கே பாருங்க, அவெஞ்சர்ஸ், இது கேப்டன் அமெரிக்கா தானே, இது கேப்டன் அமெரிக்கா லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஜிம். ஸோ நம்ம ஜிம்மில் வந்து எல்லா மிஷின்ஸும் கவர் பண்ணுறோம். இந்த இவனை காட்டில் இவன் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்கிள் மல்டி செஷனு, லேட்டுக்கு அந்த சைடு இருக்குது, இந்த சைடு சீட்டட் ரோவிங் இருக்குது. இந்த ஜங்கிள் தான். இந்த ஜங்கிள் ஸ்டேஷன் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 170 kgs இதோட வெயிட் வந்து. இதுல வந்து கேபிள் அறந்தது ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வந்து இது கேபிள் அறந்தது. இதுல சில பேர் பிராண்டிங்காகவும் இல்லை சும்மா சொல்லுவாங்க. நிஜமாவே ப்ராமிஸா சொல்றேன் வந்து இந்த கேபிள் வந்து 10 வருஷம் இருந்தது. அப்போ நினச்சி பாருங்க அது எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து அதோட பில்ட் அது மாதிரி அந்த டைமில் பண்ணுறது. எதனால் நீங்கள் இப்போ ஜென்ரலாக கேட்குறேன், ஸோ எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ இருக்க குவாலிட்டிக்கும் இப்போ இருக்க குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்ட்டு? ப்ரொடக்ஷன் இப்போ நிறைய ஜிம்ஸ் வந்ததுனால ப்ரொடக்ஷன்னால அப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம சொல்லலான்னு சொன்னால் இப்போ நான் இருக்கேன், இப்போ சார் இருக்காரு. இப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா சாப்பிட்ற உணவு அப்போ இருந்தது வேற, இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வேற. அது மாதிரி தான் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து சார் நம்மளுக்கு சொன்னார்ல பழைய கை அப்படின்னு, பழைய கைன்னு சொன்னார்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பழசு வந்து என்றைக்கும் பொக்கிஷன் தான் வந்து. கரெக்டு தான். ஆமாம் ப்ரோ, நம்ம அம்மா அப்பா இருக்கிற மாதிரி கரெக்ட் தான். இல்லை எனக்கு தெரியல, நீங்கள் சொன்னது தான் எனக்கு அது புரியுது. இப்போ நான் போகிற ஜிம்ஸு அதிலே பார்த்தீங்கன்னா அப்பப்போ அறந்துடுது கேபிள். ஏடா கூடமாக போடுறாங்களோ சரி, கரெக்டாக போட்டாலும் சரி, கொஞ்ச நாள் மேலே வரணும். இது சேம் இம்பல்ஸ் தான் அங்கேயும் இருக்குது, ஆனால் அறந்தது. இங்கெல்லாம் பாருங்கள், நீங்கள் ஆல்மோஸ்ட் 10 yearsன்றீங்க. ஸோ அப்போ அந்த கேபிளே எவ்வளோ வந்து இதுவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இவ்வளோ லாபாவும் என்ன ஆயிடுச்சுன்னா பைசா நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னா அந்த ஸ்டீலோட குவாலிட்டி இருக்கு, அதை இது பண்ணிடுறாங்க. ஸோ அது அந்த காம்ப்ரமைஸ்னால தான் இது ஆகுது. ஆனால் இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து இப்போ மாட்டி இது அறந்துடுதுன்னு வைங்களேன். இப்போ ஆனால் புதுசு வந்து நம்ம போடுறாங்க, அது குவாலிட்டி இதுவாக தானே இருக்கும். அப்போ நம்மளுக்கு இதுவாகும்ல, அது குவாலிட்டி வந்து இம்போர்ட்டட் பிராண்டட் சொல்லிட்டு போடுறாங்க. பட் வி டசன்ட் நோ. பட் போட்டால் தென் வந்து அது ஒரு 1 வருஷம் அவ்வளோதான். அது மாதிரி தான் 1 year வந்திருக்கு.